அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நாடு முழுக்க, அதாவது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மதுவிலக்கு அது சம்பந்தமான விஷயம் தான் போயிட்டு இருக்கு. சரி, நம்மளும் ஒரு மாற்றி யோசிப்போம். ஒரு மதுவிலக்கு சம்பந்தமாக ஒரு புதிய முயற்சி அப்படிங்கிறது தான். நண்பர்களே, இந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். அதாவது 2003 2004 தமிழக அரசு டாஸ்மாகை துவங்கும் பொழுது அதனுடைய வர்த்தக மதிப்பு, சந்தை வர்த்தக மதிப்பு பார்த்தீங்கன்னா 3639 கோடி. இன்னைக்கு 2022 23 அதோடைய சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா 52,733 கோடி. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, 47,000 கோடி ரூபாய் வாணிப வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு துறையை அரசாங்கம் தானே வச்சுக்கிறது. ஒரு தாய் தனக்கு கிடைச்ச உணவை தானே வச்சுக்கிற மாதிரி. இது ஒரு பாசிட்டிவ் வீடியோ தான். அதாவது அரசாங்கத்தை நம்ம எப்பயுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு ஆலோசனை கொடுப்போமே. இப்படி ஒரு நல்ல வியாபாரம். இது எப்படி பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு மூலப்பொருளை எடுத்து மெலோசஸ் அதை 250 ரூபாய் 300 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு வாணிபம். இதில் ஏன் வேலை வாய்ப்பின்மையை ஒழிக்கிற மாதிரி ஒரு புதிய முயற்சிகளை புகுத்தக்கூடாது அரசாங்கம்? அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். இப்போ டீலர்ஷிப் கொடுக்கலாம். ஒரு மாவட்ட வாரியாக, தாலுகா வாரியாக, அல்லது அந்தந்த பகுதி வாரியாக ஒரு டீலர்ஷிப் கொடுக்கலாம். அப்புறம் ஷோரூம்ஸ், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸு, கார்பரேஷன்ஸ்லாம் நிறைய டிஸ்பிளே ஷோரூம்ஸ் படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்புறம் இந்த ஹோம் டெலிவரி ஆப், இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி தான். மனுஷன் உட்கார்ந்த இடத்துல சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். அதற்கான சந்தையும் மிகப்பெரிய அளவில் வந்துருச்சு. அதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இல்லை, ஒரு இளைஞன் நினைக்கிறான், இல்லை நான் இப்போ ஜெகத்ரட்சகன் அண்ணன் மாதிரி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன பாருங்க, அவரு இந்த சாராயத்தை சொன்னோம்னா அவரு இருக்கிறார், அதுக்கு பின்னாடி வர்றேன். ஒரு தொழிற்சாலை தொடங்குவதற்கு, சாராய தொழிற்சாலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப தாமதம் பண்ணாமல் ஒற்றைச்சாளர் முறையில் தமிழக அரசு உடனடியாக அந்த வாய்ப்பினை படித்த இளைஞர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு வழங்கணும். ஏன் சொன்னேன்னா, நம்ம ஜெகத்ரட்சகன் பாருங்க, சாராயத்தை ஒழிக்கிறத பற்றி நீங்கள் நிறைய பேசுகிறாங்க. அது ஒழிக்க முடியாது. என்னன்னு கேட்டால், உற்பத்தியாளர்கள் யாருன்னா ஆட்சியாளர்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான். அதனால் அதை அவங்களே விரும்ப மாட்டாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் வாய்ப்பு இல்லைன்னு வைங்க. இந்த ஜெகத்ரட்சகன் அவர்கள் 908 கோடி ரூபாய், அவர் நிறைய வியாபாரம் பண்ணுறாரு. அதில் ஒன்று சாராய பிஸ்னஸ்னா கூட ஒருவர் அபராதமே 908 கோடி ரூபாய் ஃபைன் கட்டுறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய வியாபாரமாக இருக்கும். இப்போ ஸ்டாலின் கூட, அவருக்கு தான் ஸ்டாலின் விருது வழங்கப்பட்டிருக்கிறது திமுக சார்பாக. எனக்கு இன்னும் நிறைய இதில் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வருது. இப்போ அதிக அளவில் குவார்ட்டர் விற்பவர்களுக்கு, அந்த விற்பனை பொருள் பேரை சொல்கிறேன் நான், விற்பவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் விருது வழங்கலாம். ஆஃப் அதிகமாக விற்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஸ்டாலின் விருது கொடுக்கலாம். அப்புறம் ஃபுல் பாட்டில்ஸை அதிகமாக விற்பனை பண்ணுறவங்களுக்கு கலைஞர் விருது கொடுக்கலாம். அதை தாண்டி அதிக அளவில் மாவட்ட அளவில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அண்ணாதுரை விருது கொடுக்கலாம். பெரிய அளவில் இப்போ இந்த மாதிரி தொழிற்சாலை தொடங்கி சாதிக்கிறவங்களுக்கு பெரியார் விருது கூட கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் மோட்டிவேஷன் தானுங்களே. இந்த மணி மட்டுமே மோட்டிவேஷன் இல்லை. இந்த மாதிரி விருதுகள் கொடுத்து ஊக்குவிக்கலாம். வாய்ப்புகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி டீலர்ஷிப் கொடுக்கலாம், ஷோரூம்ஸ் கொடுக்கலாம், ஹோம் டெலிவரி ஆப் கொடுக்கலாம், அல்லது அந்த MLM இருக்குது பார்த்தீங்களா, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கு. இப்போ ஒரு இளைஞனுக்கு ஒரு நாளைக்கு 10 பொருள், விற்பனை பொருள் கொடுக்கப்படும். 50 ரூபாய் உற்பத்தி விலை, உனக்கு மட்டும் 80 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்போ அந்த இளைஞன் கொண்டு போய் அதை 280 ரூபாய்க்கு விற்கும் போது அவனுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு அந்த பையன் 10 பொருள் விற்பனை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய மோட்டிவேஷனோ அல்லது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ வேண்டாம். அதுவாக விற்றுரும். 10 பொருள் விற்றா 2,000 ரூபாய். 50,000 கோடி ரூபாய் வாணிக சந்தையை பொதுமக்களுக்கு திறந்து விடுவது தான் ஒரு தொழில் புரட்சி. ஏன் வெறும் சாராய கடல் மட்டும் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது? சாதனை கடல் ஓடட்டும். இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் இந்த நான் என்னுடைய கருத்தை பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கணும். யாரெல்லாம் இது நியாயமான கோரிக்கைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இதை பகிர்ந்தால் போதும். இந்த கோரிக்கையை அரசாங்கம் செவிமடுத்து செய்தால் நமது முதலமைச்சர் அவர்கள் விரும்புவது போல் கடலில் பேனா மட்டுமல்ல, அழகான ஒரு குவார்ட்டர் பாட்டிலை கூட வைத்து இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை ஒரு மாற்றி யோசித்த ஒரு ட்ரெண்ட் ஆக்கின ஒரே ஒரு சரித்திரம் உலகத்தில் நம்மளுதாக தான் இருக்கும். நம்ம தமிழகம் உலகமெங்கும் பேசப்படும்.
எல்லாருக்கும் என்னுடைய சியர்ஸ்.